கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விளை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் வினித். சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் வெளியே வந்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கோழிப்பண்ணை அதிபர் ராஜேஷ் என்பவரின் வீட்டுக்கு அருகே வினித் தனது நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த ராஜேஷ் சற்று தொலைவில் சென்று மது அருந்துமாறு கூறியதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த வினித் கையில் கிடைத்த கற்கள், மது பாட்டில்களை கொண்டு ராஜேஷ் மீதும் அவரது வீட்டின் மீதும் கண்மூடித்தனமாக எறிந்தார். இதில் ராஜேஷுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட அவரது வீட்டு பணியாளர்கள் பாபு மற்றும் ஷைஜு ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராஜேஷுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தக்கலை போலீசார் ரவுடி வினித்தையும் அவரது நண்பர்களையும் தேடி வந்தனர். இந்நிலையில் திக்குறிச்சி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் வினித் தனது நண்பர் அஸ்வின் சிஜோவுடன் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனே அவரை சுற்றி வளைத்த போது கழுவுற மீனில் நழுவுற மீனை போல வினித் சுவர் மீது ஏறி மறுபக்கமாக குதித்தார். இதில் இடது கை மற்றும் வலது கால் எலும்பு முறிந்து போனதால் வீச்சென்று கத்தினார் வினித். வழக்கம் போல வழுக்கி விழுந்த ரவுடி வினித்தை வழக்கமான பாணியில் காப்பாற்றிய போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மாவு கட்டு போட ஏற்பாடு செய்தனர். மேலும் மற்றொரு ரவுடி அஸ்வின் சிஜோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.